இந்த ப்ரீவியஸாக வந்து அந்த 7 கேட்டகரியை அடுத்து பார்க்க போகிறப்ப இப்போ பார்க்க போகிறது கேட்டகரி 8. இந்த கேட்டகரி 8ல் இது ஒரு சின்ன கேட்டகரி தான், ஒரு 3 வார்த்தை தான் இருக்கும். ஆனால் முக்கியமான வார்த்தை 3 வார்த்தை இருக்குது. இந்த கேட்டகரி 8ல் இந்த 3 வார்த்தையில் முதல் வார்த்தை நம்ம பார்க்க போகிறது லே, LAY. லே அப்படின்னா படுக்கிறது. ஐ லே டவுன் அப்படின்னாக்கா நான் கீழே படுக்கிறேன்னு அர்த்தம். ஐ லேனா நான் படுக்கிறேன். இந்த லே வந்து லே V1, V2, V3, V4, V5ல் இந்த லே பார்த்தோன்னே செயல் வார்த்தையில் பின்னாடி இன்னொரு 4 வார்த்தை தெரியும். என்னென்னா லைடு, லைடு, லேயிங், லேஸ். லே, லைடு, லைடு, லேயிங், லேஸ். லேனா நான் படுக்கிறேன், படுத்தேன், படுத்து, படுத்து கொண்டு படுக்கிறான். எகைன் படிக்கிறேன், படுத்தேன், படுத்து, படுத்து கொண்டு படுக்கிறான். லே, லைடு, லைடு, லேயிங், லேஸ். ஸோ எகைன் இதோட முக்கியத்துவம் அவ்வளோ பெரிய விஷயம். இது ஏன் அப்படின்னா இது 5 ஃபார்மில் இருக்குது. இந்த ஸ்பெல்லிங்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த 5ஐயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமே 20 வாக்கிய அமைப்புகள் தான் ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த வாக்கிய அமைப்புகளுக்கு இந்த 5 தான் இந்த வேர்ட்ஸை சப்ளை பண்ண போகுது. 5ல் 1 அங்கே போகுது. ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துட வேணாம். லேன்னா படுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த கேட்டகரி 8ஓட அடுத்த வார்த்தைக்கு போகலாம். அந்த அடுத்த வார்த்தை வந்து மேக், MEAKE. மேக்னா தயார் பண்ணுறது, பண்ணுறது, செய்கிறது, தயார் பண்ணுறது. மேக். ஐ மேக் மை டின்னர் அப்படின்னா நான் என்னுடைய இரவு சாப்பாட்டை தயாரித்தேன். மேக்னா தயாரிக்கிறது. அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான செயல் வார்த்தை மேக். அதனால் மேக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். மேக்குங்கிறது V1 நம்ம சொல்கிற ப்ரெசன்ட் டென்ஸு, V2னா பாஸ்ட் டென்ஸு, V3னாக்கா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், V5னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட். அவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தைக்கு மேக். V2 வந்து மேட், V3 வந்து மேடு தான், V4 வந்து மேக்கிங், V5 வந்து மேக்ஸ். அகெயின் மேக், மேட், மேட், மேக்கிங், மேக்ஸ். எப்படி இதை தமிழில் சொல்லலாம்? தயாரிக்கிறேன், தயாரித்தேன், தயாரித்து, தயாரித்து கொண்டு தயாரிக்கிறான். அகெயின் தயாரிக்கிறேன், தயாரித்தேன், தயாரித்து, தயாரித்து கொண்டு தயாரிக்கிறான். மேக், மேட், மேட், மேக்கிங், மேக்ஸ். இந்த அதிமுக்கியமான இந்த ஒரு வார்த்தையை மறந்துடாமல் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி உங்கள் ஆள் மனதுக்கு கொண்டு போங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வார்த்தை, இந்த 5 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான். ஏதோ ஒரு சென்டென்ஸ் 20 வாக்கியத்தில் ஒரு வார்த்தை பிக் பண்ணாக்கா நீங்கள் போட போகிறீங்க. அதனால் கவனமாக இதை வந்து நீங்கள் மைண்டை தயார்படுத்திங்க, உங்கள் ஆள் மனதுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருங்க. நம்ம கடைசியாக 3ஆவதாக இந்த கேட்டகரி 8ல் பார்க்க போகிற வார்த்தை பே. அந்த வார்த்தை வந்து பே, PAYங்க. பணம் எல்லாருக்கும் முக்கியம். சாப்பாடு வேணும்னா பேமெண்ட் எங்கேயாவது யார்ட்டையாவது வாங்கணும், நம்ம யாருக்காவது கொடுத்து தான் ஆகணும். பேமெண்ட், இந்த பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கணும். பே அப்படின்னா பணம் செலுத்து. பேனா பணம் செலுத்து. இந்த பே வந்து எப்படி மாறும்? பே, பெய்டு, பெய்டு, பேயிங், பேஸ். எகெயின் பே, பெய்டு, பெய்டு, பேயிங், பேஸ். PAY, PAID, PAID, PAYING, PAYS. நான் பணம் செலுத்துகிறேன், செலுத்தினேன், பணம் செலுத்தி, செலுத்து கொண்டு செலுத்துகிறான். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? பணம் செலுத்துகிறேன், பணம் செலுத்தினேன், பணம் செலுத்து ஆர் செலுத்தி, பணம் செலுத்தி கொண்டு பணம் செலுத்துகிறான். பே, பெய்டு, பெய்டு, பேயிங், பேஸ். இது நமக்கு வந்து பொழப்பு வேணும், சாப்பாடு வேணும்னா யாராவது பேமெண்ட் வாங்கணும், இல்லை யாருக்காவது பேமெண்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். பே, பெய்டு, பெய்டு, பேயிங், பேஸ் கட்டாயமாக. இது ஒரு கேட்டகரி 8, ஒரு சின்ன கேட்டகரி. ஆனால் முக்கியமான வார்த்தைகள் பார்த்தோம். லே, மேக், பேன்னு இந்த 3 வார்த்தையும் ஏதாவது டவுட் இருக்குன்னா திருப்பி போய் இந்த கேட்டகரியை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் முழுசாக எல்லா கேட்டகரியுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். V1லேருந்து V5 வரலும் உள்ள வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம், கட்டாயமான முக்கியத்துவம் இருக்குது. உங்களுக்கு கிராமரில், இலக்கணத்தில், வாக்கிய அமைப்பில் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தீர்த்து வைக்கும். ஸோ ஒரு செயல் வார்த்தையை எப்படி 5ஆக பார்க்குறது அப்படிங்கிற நம்மளுடைய இந்த பயணம் தொடரும். கேட்டகரி 8 முடிஞ்சிருக்கு. வாங்க கேட்டகரி 9க்கு போகலாம். கேட்டகரி 9, வகை 9க்கு போகலாம்.